ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இஃப்தார் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlog வேறு. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோஸில் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட ஓன் டேஸ்ட் ஆஃப் சென்னை இஃப்தார் பாக்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்காக வந்து போட போகிறோம் அப்படின்னு. அதுவும் என் கையாலே என் ஃபாலோவர்ஸ்க்காக சமைச்சு இந்த இஃப்தார் பார்ட்டி வந்து நான் ஹாஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம துபாயில் இருக்க புகாரி ரெஸ்டாரண்ட்டில் தான். நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னை ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என் கையால் சமைச்சு என் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஃபுல் vlog வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரிஸ் எங்கே மேக்ஸ் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. Yes, so you learned how to do addition or multiplication. Which operation from the left side? Addition. Addition from the left side. So what about today we start with a challenge? Okay. Okay? Don't worry, okay? I'm here to help you. So we'll start with a small challenge where I'm going to share my screen and then ஸோ பான்சோ கிளாஸ் தான் வந்து ஆரிஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். இது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். மிஸ்டர் நீலகண்டா பானுவோட ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பான்சோ ஆப்பில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் கிளாஸஸ் எடுக்கிறதால அவங்க நல்லாவே அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும். லெஃப்ட் டு ரைட் கால்குலேஷன் சொல்லி கொடுக்குறதால எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களால ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். what is the place value of 4? Is it 40? Very good. டீச்சர்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸும் ரொம்ப லைவ்லியாக போகும். மேக்ஸில் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸை ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெமோ கிளாஸுமே கிடைக்கும். நம்மளோட டேஸ்ட் ஆஃப் சென்னை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 30% ரமதான் ஆஃபருமே இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இஃப்தார் ஈவெண்ட் ஹாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன வாங்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டெல்லாம் வந்து எழுதி வச்சிட்டேன். நேற்று செஃபரா போகும்போது இந்த க்ளோ ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து SPF 50. நம்ம கமர்ஷியல் கிச்சன்லாம் நின்று சமைக்கும் போது பயங்கர ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து சரி வந்து SPF வந்து ரொம்ப ஸ்கின்க்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு போனேன். பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஆயிலியாக இருந்துச்சு ஃபேஸ். ஆனால் என்னென்ன சமைக்க போகிறோம் அந்த லிஸ்ட்டெலாம் நான் நைட்டே எழுதி வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆரிஸும் சுஹைரா பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூப்பிட்டு போகல. நாங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து போகிறோம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு. நாளைக்கு தான் வந்து ஆரிஸை வந்து கூப்பிட்டு போவோம். சுஹைராக்கு வந்து இப்போ போர்டு நடந்துகிட்ருக்கலையே, அதனால் அவளை வந்து கூப்பிட்டு போகல. நாளைக்கு தான் சாட்டர்டே, நாளைக்கு தான் நம்ம இஃப்தார் பார்ட்டி வந்து ஹாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஜும்மாலாம் தொழுதுட்டு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு தான் என்னென்ன க்ரோசரி திங்ஸ்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, என்னென்ன வாங்கணும் எல்லாமே நான் போயிட்டு செக் பண்ணணும். கண்டிப்பாக வந்து எதுவும் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலையில் வந்து பிஸியாக இருந்தாங்க. போனதும் பார்த்திங்கன்னா பால் தான் இருந்துச்சு. ஒரு 15 லிட்டர் பால் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். அது வந்து எடுத்துகிட்டு சரி ரோஸ் மில்க் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பால் காய்ச்ச வந்து ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்கு போனதும் இந்த ஊரில் வந்து பால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து க்ரீமும் வந்து ஊற்றிக்கிட்டேன். இங்கே வந்து பால் ஏடு கூட வந்து சேராது இந்த பாலில். நான் எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்திங்கன்னா வீட்லேயே ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டு தான் இங்கே வந்து வந்திருந்தேன். ஸோ நம்ம எத்தனை வருஷமாக சமைச்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ண போகிற டிஷ்ஷஸ் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக அந்த வேலையாக தான் இருந்தேன். இப்போ மில்க் வந்து நல்லா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹெல்ப்காக ஒரு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நல்லா ப்ரொஃபஷ்னலாக சமைக்கிறவங்க தான். ஸோ எல்லாருக்குமே நல்லா நாலேஜ் இருக்குது. பட் நான் செய்ய போகிற டெசர்ட்ஸு எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே அது வந்து தெரியல. நல்லா சொல்லி கொடுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் 65 வந்து மேரினேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ரோஸ் மில்க் ஆறுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நைட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் மில்க் சிரப் போட்டு கலக்கவே ஆரம்பித்தேன். நான் வாங்குகிற பிராண்ட் எதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கல. பக்கத்தில் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ரோப்ஸாக தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ரோஸ் மில்க்னால். பட் இதுவும் ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் பாதாம் பிசுன்னு எல்லாமே வந்து ஊற வச்சு அது எல்லாமே சேர்த்தாச்சு. டேஸ்ட் ஆஃப் சென்னை ரெசிபிஸ்லாம் நட்ஸ் இல்லாமல் இருக்குமா, எல்லாமே ரிச்சாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் நன்னாரி ஷர்பத்தும் நான் வந்து கலக்கிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரோஸ் மில்க்லாம் பிடிக்குதான்னு தெரியல. நன்னாரி ஷர்பத் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா அந்த ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த நோன்பு டைமில் குடிக்கிறதுக்கு.
நான் பண்ணுற ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பண்ணுற ரோஸ் மில்க் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நன்னாரி ஷர்பத்தும். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே வெளியில் ரோஸ் மில்க் நன்னாரிலாம் கிடைக்காது. நம்மளே வீட்டில் செஞ்சு குடிக்க வேண்டியது தான். நான் எதுலையுமே பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்குறேன். அதில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நைட்டே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே பார்த்திங்கன்னா சப்ளி கபாபும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். மேரினேஷன் எல்லாமே என்னென்ன முடியுமோ நைட்டே வந்து பண்ணி வச்சேன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு டைமே இருக்காது. ஸோ லாஸ்ட் டைம் ரஷ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த சப்ளி கபாப் மேரினேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ரீல்ஸாக வந்து போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் வந்து நான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நான் டெசர்ட் செய்யவே ஆரம்பிக்கல. டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1 மேலே ஆயிடுச்சு. ஸோ டெசர்ட்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்டில் புட்டிங், அப்புறம் அரபிக் டெசர்ட் முகலாபியாவும் வந்து செஞ்சுருந்தேன். இது ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ இன்னொரு லேயர் மேலே வந்து ஊற்றணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இது ஆறுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா நம்ம வந்து பல்கில் சேரும் இல்லையா, ஸோ ரொம்ப வந்து டைம் எடுக்குது. இது வந்து நம்ம அங்கே ஃப்ரிட்ஜுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி செப்பரேட் ரூமே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீசர் ரூமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அங்கே வச்சு தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஆற வச்சேன். டேஸ்ட் ஆஃப் சென்னை ஸ்பெஷல்னாலே பிரியாணிக்கு அடுத்தது வந்து டெசர்ட்ஸ் தானே. ஸோ டெசர்ட்ஸ் வந்து 3 வெரைட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால் 3 வெரைட்டி வந்து நைட்டே பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஆறணும், அதுக்காக தான் வெயிட்டிங். நான் வந்து எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். பட் அங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு என்ன தோணுதோ அப்படியே இந்த கண்ணால் பார்த்த அளவு போடுறது தான். என்னோடய கிச்சனில் நான் ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு, மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாமே தான் எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லாமே நான் வந்து பண்ணவே மாட்டேன். பட் இங்கே கமர்ஷியல் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக வேலைக்கு ஆகலை. ஸோ பட் பர்ஃபெக்டாகவும் வந்துச்சு. எல்லா டிஷ்ஷஸுமே வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. முக்கியமாக டெசர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்துச்சு. இப்போ மணி என்னென்னு பார்த்திங்கன்னா நைட் 2:30. என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்கு வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தார். இன்னும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. இல்லை வேலை எல்லாமே இன்றைக்கே முடிக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெசர்ட்ஸு, ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் மேரினேஷன் எல்லாமே முடிச்சிட்டேன். நாளைக்கு வந்தால் பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் அது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் வந்தேன். ரோஸ் மில்க்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன், பத்தாமல் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு. புகாரி ஹோட்டல் இர்ஃபான் ப்ரோவும் வந்து சொல்லிட்டு இருந்தார், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னு இவ்வளோ நைட்டாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவீங்க இவ்வளோ நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அது உண்மை தான். ஏன்னா நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம்ல, அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் என் மேலே வந்து நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் நிற்கவே முடியல ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா. ஏன்னா மதியம் ஒரு 3-4 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு வந்து 3 ஆச்சு. கொஞ்சம் கூட உட்காரத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நைட்டு தான் பார்த்திங்கன்னா கிச்சனே இங்கே ஃப்ரீ ஆச்சு. ஏன்னா புகாரி ஹோட்டல் அவங்களோட ஆர்டர்ஸும் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ 11-12 ஆச்சு அந்த கிச்சன் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து கடல் பாசி வந்து இன்னொரு லேயர் வந்து நான் வந்து ஊற்றிருந்தேன். இந்த ரெசிபிலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இது மோஸ்ட் வியூடு ரெசிபி தான் நம்ம சேனலில். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண ரெசிபி கூட இது. நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லா டெசர்ட்ஸும் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதால இந்த இஃப்தார் பாக்ஸ் சேல் பண்ணி பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த வித ப்ராஃபிட்டுமே கிடையாது. இது ஜஸ்ட் எங்கள் பேஷனுக்காக மட்டும்தான் வந்து பண்ணும். ஓரளவுக்கு டெசர்ட்டு, ட்ரிங்க் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 3:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அபுதாபி போகிற வழியில் ஃபாக். இது பார்த்திங்களா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் கூட என்னடா இது மார்னிங் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன். ஃபாக் லைட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அபுதாபியில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. துபாய் டு அபுதாபி போகிற வழியில் அபுதாபி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. இது இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சஹர் பண்ணுறதுக்கு தான் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஃபஜர் முடிஞ்சு ஒரு 3 to 4 hours தான் தூங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து ஒரு 9 ஏஞ்சிட்டோம், ஏன்னா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே போய்ட்டு நோம்பு கஞ்சி வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆர்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும் இல்லையா. 2 இஃப்தார் ஆர்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். ஆரிஸை மட்டும்தான் கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா சுஹரக் போர்டு எக்ஸாம்ன்றதால அவளை வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம், வரல அப்படின்னு சொல்லிட்டான். ஆரிஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்தோடனே நிறைய வந்து இங்கே சீட்டிங் இருக்கிறதால போய் உட்காந்துப்பான். ஜாலியாக வந்து டேப் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான் அவன். அதுக்கப்புறம் தான் கஞ்சிக்கான அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா கஞ்சிக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக போடணும் இல்லையா, அப்போ தான் வந்து கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கஞ்சி, இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பக்கத்தில் நிற்கவே முடியல. அப்படி ஒரு அனல் அடிச்சுது. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி தான் தினம் எல்லாம் நின்று சமைக்கிறாங்கன்னே தெரியல. ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப கஷ்டம் தான். புகாரியில் பிரியாணி ஆர்டர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஏன்னா புகாரி பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஈத்க்கு நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு பல்கில் வேணும்னா இப்போவே வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ரஷ் வேணாம். ஸோ இப்போவே வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போவே புகாரி நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் ஆஃப் சென்னை இஃப்தார் பாக்ஸ் போஸ்டர் வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு. எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கே தெரியாது இந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்ததும் எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இது வந்து வெளியே நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே வந்து ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரமாவில் வந்து இப்போ ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து போயிட்டுருக்கு. அங்கேயும் வந்து புகாரி ஸ்டால் இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. பயங்கர எல்லாமே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சப்லி கபாப் வந்து நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் டைமே இருக்காது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் பயங்கர பிஸியாக இருந்துச்சு. இஃப்தார் டைமும் நெருங்கிட்டே இருந்ததால் கல்லை போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த த்ரெட் சிக்கனும் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குனஃபா சிக்கனும் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே போயிட்டுருந்துச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 4 o'clock ஆகுது. இன்னும் 2 hours தான் இருக்குது இஃப்தாருக்காக. அப்போவே எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேன்ஸ் மீட்டோ சப்ஸ்கிரைபர் மீட்லாம் வச்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த மெனு போர்டில் வந்து சரி மெனு வந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ சாக் பீஸ்லாம் பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆச்சா. ஸோ எழுதுறதுக்கே வரல எனக்கு. இதான் நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னை இஃப்தார் மெனு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour தான் டைம் கிடச்சிது. ஸோ போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து கிளம்பிட்டோம். ஏட்ரியம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் நல்லா காம்பேக்டாக நல்லா அஃபோர்டபுள் ரேட்லேயும் வந்து கிடச்சிது. நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து புகாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வந்து போகிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hourல பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு கூட டைம் இல்லை. ஜஸ்ட்டு ரொம்ப எனக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு. பட் சுத்தமாக டைமே இல்லை. கிளம்புறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபோன் மேலே ஃபோன் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு. 6 o'clock ஆனதும் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்படியே ஃபுல்லாகவே புக் ஆயிடுச்சு. ஸோ இர்ஃபான் ப்ரோ வந்து எங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வாங்க உங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் எங்கே வரல அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இஃப்தாருக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் ரீச் ஆனேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு நான் டேரெக்டாக வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கே வேலை இருக்கும் அப்படின்னு. நான் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புட்டிங்லாம் கட் பண்ணி எல்லாமே கப்பில் போட்டு வச்சுருந்தாங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இஃப்தார் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ எனக்காகவே சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ தூரத்துலேருந்து அஜ்மான்லேருந்து அபுதாபிலேருந்து வந்திருக்கீங்க. அதுவும் இவ்வளோ டிராஃபிக் வர இஃப்தார் டைமில் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள் இது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணி பேசின டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இஃப்தார் டைமில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டின்னருக்கு அப்புறம் கூட வந்து என்னை வந்து பார்த்தீங்க. என்னை பார்த்ததும் என்ன ஒரு ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில் நான் மறக்கவே மாட்டேன். இந்த நாளை எனக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில். இஃப்தார் டைமில் ரெஸ்டாரண்ட்டே ஃபுல்லாகிடுச்சு. சில பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குமே நாங்கள் வந்து ஜூஸ்லாம் வந்து வெளியில் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 people கிட்டே வந்திருந்தீங்க. இஃப்தார் டைமில் வந்தவங்களுக்கு எல்லாமே கிடச்சிது. ஜூஸ்லேருந்து டெசர்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடச்சிது. இஃப்தாருக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த டெசர்ட்டு ஜூஸ் அது மட்டும் தான் இருந்துச்சு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாலுக்குமே வந்து கொண்டு போனோம். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல. நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் என் லைஃப்பில். நான் பண்ணலனா கூட என்னோடய ப்ரோ இர்ஃபான் ப்ரோ வந்து விடவே இல்லை. எப்போ நீங்கள் ஹாஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா எனக்கு கமர்ஷியல் கிச்சன் பார்த்தாலே மயக்கம் வரும். ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ண நோம்பு கஞ்சியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நோம்பு கஞ்சி நம்ம ஊரில் குடித்த மாதிரி பள்ளிவாசலில் குடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குனஃபா சிக்கன் எல்லாமே பறந்துருச்சு. நானே நோம்பு திறந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சாப்பிடட்டும், எல்லாருக்கும் பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டெசர்ட் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேனோ இல்லையோ எனக்காக வந்து நினச்சது வந்து இந்த 2 பேர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட
புகாரி ஹோட்டல் ஓனர் இர்ஃபான் ப்ரோவும், அதுக்கு முன்னாடியே வந்து ஹசீம் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட் பண்ணதே. நம்ம ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போய் நம்ம ஃபுட்லாம் நிறைய வாட்டி டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அனீஸ்க்கும் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினச்சது இவங்க 2 பேரும் தான் எனக்காக. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்காது, நான் இன்னொரு வீடியோவில் வந்து நல்லா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கஞ்சி நோம்பு கஞ்சி வந்து 10 வருஷமாக இருக்குது அந்த ஊரில். இங்கே அந்த பள்ளிவாசலில் காய்ச்சின கஞ்சி மட்டும் நல்லா அந்த அத்தன்டிக் உப்பு ஸ்பைசி மசாலா எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் பிரியாணியும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மட்டன் பிரியாணி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன் எந்த ஊர்? எனக்கு வந்து பட்டுக்கோட்டை பக்கம் மதுப்பூர் அதிராம்பண்ணம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே அபுகையில் இன்ஷால்லா வந்து போயிருங்க. நான் ஆர்டர் பண்ணுறேன். தேங்க்யூ. அவங்க டெசர்ட் தான் சாப்பிட்டாங்க. சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு டேஸ்ட் ஆஃப் சென்னை பாக்கெட் வளர்ச்சலாம்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்களா? எஸ்பெஷலி அந்த குனாஃபா சிக்கன் நல்லா இருந்துச்சு. நோம்பு கஞ்சி நல்லா இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெசர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? சாஃப்ரான் போட்டுருக்கீங்க. ஆமாம், சாஃப்ரான் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேன்ஸ் தான். எத்தனையோ டைம் எனக்கு வந்து கேட்டிருக்காங்க உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அபுதாபி ஷேக் ஜாயத் மாஸ்க்கும் இன்வைட் பண்ணாங்க இஃப்தாருக்கு வாங்கன்ட்டு. பட் என்னால் வந்து அவங்கள போய் பார்க்க முடியல. பட் அவங்க வந்து நம்மளோட இஃப்தார் ஈவெண்ட்க்கு வந்து என்னை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இவங்களோட ஒய்ஃப் கூட என் கூட வந்து பேசிகிட்டே இருப்பாங்க இன்ஸ்டாவில். ஸோ எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நல்லா இருந்துச்சு. கஞ்சி நல்லா இருந்துச்சு. பட் எங்கள் ஊர் ஸ்டைலில் தோப்புத்திர ஸ்டைல்லே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர் ஸ்டைல் தோப்புத்திர ஸ்டைலில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். மீதி கொஞ்சம் டெசர்ட்ஸ் வந்து ஸ்டால்க்கும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பேக் பண்ணி காரில் வந்து கொண்டு போகணும். இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, ஆனால் ரொம்ப டிராஃபிக். அது கொண்டு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ பாதி துபாயே பார்த்திங்கன்னா இந்த கரமா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் இருக்குது. நான் இது வரைக்கும் துபாயில் இவ்வளோ கூட்டம் ஒரு இடத்துல பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். மொத்த துபாயும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. எல்லோரும் எங்கே நம்ம ஸ்டால் எங்கே இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டேஜ்க்கு பக்கத்துலேயே தான் நம்ம ஸ்டால் இருக்குது. லைனாக ஸ்டால்ஸ் இருக்கும். அந்த 3rd ஸ்டால் நம்ம புகாரி ஸ்டால் தான். ஸோ ஸ்டாலுக்கு போயிட்டு அதுவும் கொஞ்சம் வந்து டிஸ்பிளேயில் நம்ம ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் ஒரு 1 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்து ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டோம். புகாரி ஸ்டாலுக்கு போனீங்கன்னா அந்த டெண்டர் கோக்னட் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருந்துச்சு. நான் தான் சாப்பிட்டேன் இஃப்தாருக்கு அப்புறமா. திரும்ப ரெஸ்டாரண்ட்க்கு போனால் அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பேசி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி டே சூப்பராக போச்சு. ஒன்ஸ் அகெயின் வந்தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி இர்ஃபான் ப்ரோ, அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. அவர் ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறதுக்கு கிச்சன் இவ்வளோ பிஸியாக இருந்து கூட எனக்கு ஒரு ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நான் மறக்கவே மாட்டேன். அதுவும் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் என்னை நம்பி ஒரு நாள் எனக்கு வந்து இஃப்தாருக்காக கொடுத்தது வந்து யாருமே எனக்கு இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இர்ஃபான் ப்ரோ. ஸோ என்னோடய யூடியூப் ஜேர்னியில் நான் வளர்ந்து வரும்போது என்னோடய க்ரோத்தை பார்த்து கூட இருக்கவங்களுக்குலாம் வந்து பொறாம தான் இருந்திருக்கு. இப்போலாம் நம்ம கூட இருக்கவங்க யாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதே இல்லை. நினைக்கிறது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ எங்கள் லைஃப்பில் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இர்ஃபான் ப்ரோ அண்ட் அசீம் தான். நானும் என் ஹஸ்பண்டும் எல்லாருக்குமே நல்லது தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். பட் ரிட்டர்ன் வந்து நாங்கள் நிறைய பேக் ஸ்டாப் தான் வந்து பார்த்துருக்கோம். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் இந்தியாவில் இருக்கவங்களாம் சென்னையில் இருக்கவங்களாம் வந்து சொன்னீங்க நாங்கள் உங்கள் ஃபுட்டை மிஸ் பண்ணிட்டோமே, நாங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணுறதுன்னு. இன்ஷால்லா அங்கேயும் நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணலாம். நம்ம புகாரி பிரான்ச் அங்கேயுமே நிறைய இருக்குது. ஸோ இங்கே துபாயில் மிஸ் பண்ணவங்களுக்கும் இன்னொரு நாள் நம்ம வேறு ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணலாம் இன்ஷால்லா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.